இப்படியே பிடிச்சின்னு வரணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப லாங் வீடியோ போடவே முடியல. லாஸ்ட்டாக கிருத்திகை பூஜை வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி சண்டே விலாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சண்டேனாலே ரொம்ப பிஸியாக போகும் அந்த நாளே. ஏன்னா மறுநாள் ஸ்கூல் வேறு இருக்கா, அதனால் அன்றைக்கே எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணணும். காய் வாங்கணும். அன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைக்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் ரெசிபி, அதனால் சீக்கிரமாக முடிச்சாச்சு. மதியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சந்தைக்கு தான் கிளம்புறோம். ஸோ நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஜில்லுன்னு காற்று, அந்த கிளைமேட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுற்றி பார்த்தா ரெண்டு பக்கமுமே வந்து அந்த வயல்வெளி தான் இருக்கும். பயிரெலாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கோவில்லாம் இருக்கும். இப்போ ஆடி மாதன்றதுனால இங்கே இருக்கவங்க எல்லாமே அங்கே பொங்கல் வைப்பாங்க. அப்படியே நம்ம வந்து பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்கோம். பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு சந்தைக்கு இனிமேல் தான் போகலான்னு இருக்கேன். ஸோ இந்த வார சந்தையில் என்ன மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. தட்டு வந்து 20 ரூபாய்க்கு நான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாவா. தக்காளி கூட பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ 50 ரூபா சொல்கிறாங்க. வெங்காயம் ஒரு இடத்துல 2 கிலோ 60, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து 100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், எப்பவுமே நான் இந்த கடையில தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்குவேன். இவங்க வந்து ஹோம்மேடாவே ப்ரிப்பேர் பண்றதுனால எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அதாவது இங்க லேடிஸ் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 பேர், நீங்க இந்த கடையை நான் காட்டுறேன், ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இங்க வந்து லேடிஸ் தான் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த கடைக்கு பின்னாடியே அவங்க வீடு இருக்கும். அவங்க வந்து இங்கதான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அக்கா இதை நீங்களே ரெடி பண்ணுவீங்களா இல்ல வாங்கி விற்பீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லம்மா நாங்க எல்லாருமே வந்து இங்கேயே நாங்க ரெடி பண்ணுவோம். பின்னாடி வந்து அந்த பாத்திரம் எல்லாம் வச்சு சமைக்கிறாங்களா, அது பாருங்க உள்ள, அங்கதான் வந்து அவங்க எல்லாமே குக் பண்ணி ரெடி பண்றாங்க. அதனால இதோட டேஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்ட் எதிர்பார்க்கவே முடியாது. ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி முறுக்குலாம் சுட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க இருக்கும். வீல் சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்க உள்ள, இங்க லேடிஸ் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியா வந்து இங்க உள்ள வந்து மொத்தமா சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றதா என்கிட்ட சொன்னாங்க. பாருங்க எல்லாருமே இங்க லேடிஸ் தான் இருப்பாங்க. நான் இவங்க கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். அப்படியே தெரிஞ்சுப்பேன் என்ன விஷயம்ன்றத அப்படியே தெரிஞ்சுப்பேன். நமக்கு இவங்களுமே 10 ரூபாய் கம்மியா தருவாங்க. பொருள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து இங்க வாங்குறத நான் பார்த்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹோம்மேடா செய்யற ஸ்வீட்டுன்றதுனால அந்த அளவுக்கு இனிப்பே வேற இருக்காது, கம்மியா இருக்கும். அதனால நான் எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு, வீட்டுல எப்பயாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவேன். அது கூட என்ன வாங்குவேன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ், வீல் சிப்ஸ், மிக்சர் வாங்குவேன், ரஸ்க்கு, இந்த மாதிரி தான் நான் வாங்குவேனே. அந்த பேக்கடு ஐட்டமா இருக்கிற மாதிரி வாங்க மாட்டேன். இவங்களே எதை ரெடி பண்றாங்களோ அந்த ரெடிமேடா செய்யற ஐட்டம் மட்டும் வாங்குவேன். இந்த பொம்மை பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்குவேன். ஸோ நான் என்ன திங்ஸ் வாங்கினேன்றதை லாஸ்டா காட்டுறேன். இந்த கப் கேக் வந்து கேட்டான் சர்வேஷா, அது வந்து 80 ரூபான்னு சொன்னாங்க. நான் வேணான்ட்டு அதை வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், இவன் வந்து எல்லாமே பார்க்குற எல்லாமே கேட்பாங்க. ஆனால் நான் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து தான் எடுப்பேன். இது வந்து மில்க் ரஸ்க் தான், குட்டி குட்டியாக இருக்கும் கிட்ஸுக்கு. அந்த மாதிரி நான் எல்லாமே பார்த்து பார்த்து எடுப்பேன். நம்ம ஏதாவது ஒரு பொருள், இப்போ இந்த பேக்கெட்லாம் வந்து 30 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்னொன்னுமே 30 ருபீஸ் தான். இதுல சில ஐட்டம் மட்டும், இந்த வீல் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும் 40 ருபீஸ். ஸோ அங்கிருந்து வாங்கிட்டு அப்படியே சந்தைக்கு வந்தாச்சு. ஒருவேளை நாங்க வண்டி எடுத்துன்னு வெளியே போறோம்னா நான் அன்னைக்கு எல்லாமே பிளான் பண்ணிப்பேன். போகும்போதே பெட்ரோல் போடணும், மெடிசின்ஸ் வாங்கணும், இல்ல ஏதாவது காய்கறி வாங்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா அப்பவே நம்ம வாங்கிட்டு வந்துடணும். ஒரு வாட்டியும் வண்டி எடுத்துட்டு வேஸ்டா போயிட்டு வரக்கூடாது. ஸோ எல்லாமே நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போகும்போதே நம்ம வந்து ஒன்னொன்னு கடை கண்ணுக்கு தென்படும் போது அந்த கடையாண்ட நிறுத்தி நான் எல்லாமே வாங்கிக்குவேன். இந்த வாரம் சந்தை பாத்தீங்கன்னா நான் வந்தது கரெக்டா 6:15, 6:15க்கு நான் போயிருக்கேன். அதனால இப்ப லைட் எல்லாம் இனிமேதான் போடுவாங்க. இன்னைக்கு காய்கறியோட ரேட்டை கேட்டீங்கன்னா, நீங்க சந்தையில யாருமே காய் வாங்காம தான் ரிட்டர்ன் போனோம். ஒரு காலிஃபிளவர் கேட்டது 30 ருபீஸ் தான். நான் எப்பயும் 20 ருபீஸ்க்கு வாங்குவேன். இன்னைக்கு போய் கேட்டா 30 ரூபா. நாங்க நான் வாங்கல. சரி வெங்காயம் இவங்க கிட்ட கேட்டுட்டேன், அதனால இங்கேயே வாங்கிட்டேன். 2 கிலோ 60 ரூபாய் சொல்லி வாங்கினேன். உருளைக்கிழங்கு வந்து எவ்வளவு சொன்னாங்கன்னா 40 ரூபாய் கிலோன்னு சொன்னாங்க. சரி அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு
இங்கே வெங்காயம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு தக்காளியோட நிலவரம் எப்படி இருக்கு, காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம் தான். இன்னைக்கு பீன்ஸ் எப்பவுமே 30 ரூபாய் கம்மி பீன்ஸ் கிடையாது. ஒரு அக்கா மட்டும் 20 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் தான் இருந்தது. ரெண்டு ரெண்டு தட்டு வாங்கிக்கிட்டேன் 40 ரூபாய்க்கு. ஸோ காய்கறி எல்லாம் நான் என்ன வாங்கினேன்றத அப்படியே பார்ப்போம். கிளைமேட் வந்து ஈவினிங் வந்து இங்கே சொல்ல முடியாது, எப்போ வேணால் மழை வந்துடும். அதாவது இருட்டுது இப்போது. தூறல் திடீர்னு வந்துருச்சுன்னா கடன்னு இவங்க பாவம் கடையெல்லாம் ஏற கட்டணும். ஸோ அதனால இங்கேயே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து இன்னைக்கு வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை, பட் ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கின்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வெங்காயம் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு இங்கே 500க்கு வந்து சேஞ்ச் இருக்கான்னு கேட்டுகிட்டே வாங்குவேன். ஏன்னா நம்ம ஏடிஎம் போனால் சேஞ்ச் அவ்வளோ வரமாட்டேங்குது. ஸோ அப்படியே இங்கேருந்து வாங்கிட்டு இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணலாம், ஒரு இடத்துல ஸ்கேனர் இல்லைன்றுவாங்க. அதனால் நம்ம எப்போவுமே சேஞ்ச் கையில் வச்சுக்கிறது நல்லது. நான் அதனால் இந்த மாதிரி சந்தைக்கெலாம் போனாலே நான் காசாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே வந்து நான் கேட்டேன் இதெல்லாம் எவ்வளோன்னா, அந்த பேட்டாப்பில் வந்து படி 50 ரூபா சொன்னார், அரைப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமு, அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ மக்ரூனி அது கேட்டேன். அதுவும் படி 50 ரூபா 40 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே 40 ரூபா தானே கொடுங்கன்னு சொல்லிட்டேன். பேட்டப்பில் வந்து 10 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கிட்டேன். 50 ரூபா தான் சில்லற இருந்தது என்கிட்ட. அதனால் 50 ரூபா கொடுத்துட்டு 40 ரூபாய்க்கு அந்த மக்ரூனி வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு பேட்டப்பில் வாங்கிக்கிட்டேன். சர்வேஷ் தான் அடம் முடிச்சான், எனக்கு வாங்க சொன்னான். 40 சரி போட்டுருங்க இது. டேய் இல்லை வாயில் போடுறான். அது பாட்டி இந்த படியில் கொடுத்துருக்குறான், அவர் அந்த படி சொல்கிறார். அண்ணா இது போடுறீங்களா? இன்னைக்கு சந்தையில் நான் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணேன். அதை வந்து இந்த வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க, என்னோட சந்தை வீடியோ பார்க்குறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வார சந்தையில் நான் வந்து என்ன விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தேன், எந்த கடை இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு கடை, நான் அந்த பக்கம் தான் வந்தேன், அந்த கடை இல்லை. அது எந்த கடை, என்ன ஃபேவரட் கடை அப்படின்றத தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த அக்காட்ட மட்டும்தான் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் தட்டு. நாங்கள் பார்த்தா அந்த தட்டில் ஒரு 4 பீன்ஸ் கூட நிற்கலை. நீங்களே பாருங்களேன். இருக்குமா பீன்ஸ் எல்லாம் ஓடியவா அரைக்கீரை சிறுகீரை 20 ரூபா வாங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே இன்னைக்கு 20 ரூபா. மரத்தில் இருக்கு, எங்கள் வீட்டு மரத்தில் வாங்க. கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் 20 ரூபா. பீன்ஸ் 20, அவர் 20, 100 ரூபாய் சின்ன. என்னங்கக்கா? சரி பீன்ஸ் எல்லாம் 20 ரூபா, அவரைக்காய் 20. அடே இப்படி ரமேஷ் கம்மிடு, அவன் முட்டை இந்த சந்தையே வித்துருவான். இன்னைக்கு காய் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லையடா. இல்லடாப்பு காய் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. போன வாரம் வாங்கின கோஸே இருக்கு. எவ்வளோக்கா பச்சை மிளகா? 20 ரூபா. ரேட் ஆயிடுச்சுப்பா. கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் கொடுங்க. சந்தையில் இது வரைக்கும் எனக்கு பச்சை மிளகா மட்டும் 10 ரூபாய்க்கு கிடைக்காது. 20 ரூபாய் தான் சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 கூட நிற்காது. சரி வாங்கல, நம்ம வீட்டு செடியிலேயே நிறைய நான் விதை போட்டிருக்கேன். பச்சை மிளகா வளருதா பார்க்கலாம். இப்போ மழைக்கு வந்து நல்லாவே துளுத்து வருமா, 1 வாரம் 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா வளர்ந்துடும். அதனால நம்ம வந்து மிளகாவே வாங்கலை, அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இந்த வாரம் சந்தையில் நிறைய கடை புதுசாகவே நிறைய 4-5 பேர் புதுசாக கடைலாம் போட்டிருந்தாங்களா. எப்பவுமே இந்த பையன்கிட்ட நான் காய் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த பையன்கிட்ட 30 ரூபா அரை கிலோன்னு சொல்லுவான். எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நானும் இவங்கிட்ட தான் வாங்குவேன். இப்ப அவங்கிட்ட ரேட்டை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். எவ்வளோப்பா வெண்டை? அரை கிலோ 40 ரூபா. என்ன ரேட் ஏற்றிட்டியா? கத்திரிக்காய் எவ்வளோ? 40. அரை கிலோ எல்லாமே 40 ரூபா. எல்லாமே 40. 30 வந்து 40 ஆயிடுச்சு. என்னடா அடுத்த வருஷம் இங்கே பேக் வாங்கிக்கலாமா? சரி சரி. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கேரட்டும் 30 ரூபா தானா. 20 ரூபாய்க்கு தான் கேரட் வாங்க. அவர் என்ன சொன்னா 30 ரூபாமா கேரட்டு, 20 ரூபாமா பீட்ரூட்டு எடுத்துக்கோங்க. முருங்காய் 20 ரூபான்னாரு. முருங்காய் இப்போ மரத்துல நிறைய பிஞ்சு விட்டுருக்குன்றனால முருங்காய் வாங்கல. கேரட்டு பீட்ரூட்டு இது மட்டும் 50 ரூபா கொடுத்து இங்க வாங்கிட்டோம்.
எப்போவுமே சந்தைக்கு எவ்வளோ காய் மொத்த வெங்காயம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 500 கிட்ட ஆகிடும். ஏன்னா வெங்காயம் தக்காளி ரேட்டை பொறுத்து தான் காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய்க்கு மேலே வாங்குவேன். அப்போ ஒரு தட்டே 30 ரூபானா பார்த்தீங்களா, இதுவே 150 ரூபா கிட்ட வந்துடும். அது இல்லாமல் வெங்காயம் தக்காளி அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவோம், பூ வாங்குவோம், வாழைப்பழம் வாங்குவோம், வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை வாங்குவோம், கிழங்குங்க வாங்குவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து 400 450 ரூபா கண்டிப்பாக ஆகிடும். சந்தைக்குன்னு வாரம் வந்தால் 500 ரூபா கண்டிப்பாக சில்லறை எடுத்துகிட்டு தான் வரணும். அதுதான் இங்கே வந்து நம்ம கட்டுப்படி ஆகும். ஒரு வாரம் விலை கம்மியாக இருக்கும், ஒரு வாரம் விலை அதிகமாக இருக்கும். நம்ம என்னதான் வாரத்தில் வந்து சண்டே நான்வெஜ் செய்கிறோன்னா கூட மற்ற நாள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரைடே சாட்டர்டே டியூஸ்டேலாம் வந்து நான் எப்போவே முட்டைலாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ புதன்கிழமை திங்கக்கிழமை தான் பசங்களுக்கு முட்டை கொடுத்து விடுவேன். அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு காயும் பொரியல் பண்ணணும். அதனால ஒரு 5 காயை நான் வாங்கிக்குவேன். இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் கேரட்டு பீன்ஸ்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த கேரட்டு பீன்ஸை துருவி சாதத்தில் கலந்து கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இவங்களுக்கு சாப்பாட்டில் கிளறி கொடுத்துட்டு நாங்கள் வந்து அதை பொரியலாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த வாரம் சந்தை காய்கறி நிலவரம் இதுதான். ஸோ இங்கே வந்து காராமணிக்கா கேட்டேன். அந்த அக்கா 20 ரூபா தான் சொன்னாங்க. காராமணிலாம் இந்த தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வரதுனால நல்லாவும் இருக்கும், இந்த மாதிரி காய் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதனால வாங்கிட்டேன். வெண்டைக்காவும் 20 ரூபா தான் சொன்னாங்க. நான் வெண்டைக்காய் வாங்கலை, காராமணிக்காய் வாங்கிட்டேன். நல்லாயிருக்கும், கிரேவிலாம் தொக்குலாம் பண்ணால் சூப்பராக இருக்கும். குடமிளகா யாரும் சாப்பிட மாட்டாங்க. 20 ரூபாய்க்கு சீப்பாக கிடைக்குது, ஆனால் வாங்க மாட்டோம். அதான் என் தம்பி சொன்னால் குடமிளகா வாங்கினேன். குடமிளகா சாப்பிட்டா தானே வாங்க முடியும். குடமிளகா பொரியல் பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க, கூட்டு பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டிடும் கிளைமேட்டு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மேகத்தை வந்து நான் காட்டுறேன் பாருங்களேன், அப்படியே கருமையாக ஆகிடும். ஒரு 7 o'clock பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருட்டாயிடும். எல்லாமே லைட்டு போட்டு வெளிச்சமாக நல்லா இருக்கும்னு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. தக்காளி ஒரு 4-5 இடத்துல ரேட் கேட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 1.5 கிலோ 50 ரூபா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கிலோ 50, இன்னொரு இடத்துல 2.5 கிலோ 50ன்னு சொன்னார். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் தக்காளி நல்லா இல்லை, அதாவது கொஞ்சம் வந்து உடஞ்ச மாதிரி சொத்த இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி எல்லாத்தையும் ரவுண்டாக போயிட்டு பார்த்துட்டு ஃபைனலாக அந்த அண்ணாக்கிட்டே வந்து 2 கிலோ 50 ரூபா சொன்னார்ல, அவர்கிட்டே போய் வாங்கிக்கலான்னு இங்கே போய் நான் கேட்டேன். இங்கே 1.5 கிலோ 50 ரூபா சொன்னார். எனக்கு இங்கே தக்காளி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. 1.5 கிலோ வாங்கினா எனக்கும் அத்தைக்கும் பிரிக்கும் போது பத்தாது. அதனால அங்கே போய் கேட்கலாம், இன்னொரு கடை இருக்கு வாடா அங்கே தக்காளி கேட்கலான்னு எல்லா கடையிலையும் தக்காளியோட ரேட்டை கேட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக சுற்றிக்கினா அந்த அண்ணாட்ட போய் வாங்கிட்டோம். காலிஃப்ளவர் எவ்வளோன்னு இவங்க கிட்ட கேட்டால் 2 எடுத்துக்கோங்க 50 ரூபா தரேன், 1 எடுத்தீங்கன்னா 30 ரூபான்னு சொன்னாப்புல. வேணாம் எனக்கு காலிஃப்ளவரே வேணாம் இந்த வாரம், ரேட் அதுவும் பூ பெருசா இருந்தா கூட பரவாயில்ல, சின்ன பூ தான் அதுக்கு போய் ரேட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் வேறு கடையில் கேளுங்கக்கா, எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான். இங்கே சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ரேட்டு வச்சு விற்பாங்க. வேணால் நீங்கள் கேட்கலாம், ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுன்னா எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் ரேட் வச்சு இங்கே விற்பாங்க. இந்த வாரம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதோட காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மழை வரத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த வாரம் சந்தை வீடியோ விளாக் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சர்வேஷ்க்கு உடம்பு முடியல, வீட்டில் இருந்தாலும் கேட்காம வந்துட்டான். அதனால அவர் டயர்டாக இருக்காராம், நடக்க முடியல சொல்கிறாரு. அவனுக்கு சுற்றி காமிச்சிட்டு அவனுமே எதுவுமே கேட்கல, சாப்பிட எதுவும் கேட்கல. நான் அங்கே பிஸ்கெட்லாம் இது வாங்கி தரல, பலூன் கேட்டால் வாங்கி தர மாட்டேன், வாடா போகலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கண்ட விஷயம் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நம்ம வீக்லி வந்து சமைக்கிறது, பூஜை பண்ணுறது, ஷாப்பிங் போகிறது, எங்கள் ஊரில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் விலைவாசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊரில் இப்படிலாம் இருக்குமா, சண்டே ஆனால் இங்கே சந்தை, சில ஊரில் வந்து 10ஆம் தேதி சந்தை, மாதத்தில் சந்தை, காய்கறி சந்தை. இங்கே வந்து இப்போ மளிகை பொருளும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புட்டூர்லலாம் பார்த்திங்கன்னா வெறும் மளிகை பொருட்கள் மட்டும் சந்தை போடுவாங்க. அந்த விளாகுமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்தா தான் உங்களுக்கு அப்டேஷன் வரும். ஸோ அப்டேட் பண்ணணும், உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த விளாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னு, ஸோ இவனுக்காக தான் நான் பன் பட்டர் ஜாமே வாங்கினேன். வரும்போதே கேட்டான், அதனால அவனுக்கு வாங்கிட்டு எங்களுக்கு பப்ஸ் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து இதுதான். மிக்சர் வாங்கினேன், சிப்ஸ் வாங்கினேன், ஓட்ட வடை வாங்கினேன், அப்புறம் குட்டி ரஸ்க் வாங்கினேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய்.